Hi guys, hi Kash. So in the video, what's inside my bag? So இன்னைக்கு என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் என் பேக்ல இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பேக். ஸோ ரொம்ப ஹெவியான ஒரு பேக். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய பிடிச்ச பர்ஃப்யூம் எடுக்கலாம். ஓகே, விக்டோரியா சீக்ரெட். இதில் வந்து நிறைய பர்ஃப்யூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த டேவே ரொம்ப ப்ளசண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்ல. ஸோ இது என்னோடய ஃபேவரட் பர்ஃப்யூம். அண்ட் நிறைய இருக்கும். ஸோ அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வந்து மேக் காம்பேக்ட். ஸோ என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேக் காம்பேக்ட். ஜஸ்ட் எங்கேயாச்சும் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னும் பொழுது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இல்லை கிளென்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய மேக் காம்பேக்ட் மட்டும் டிரெக்டாக போட்டுட்டேன்னா போதும். வேறு எதுவும் நான் அப்ளைலாம் பண்ண மாட்டேன். அப்புறம் கோம் இல்லை, கோம் மாதிரி இல்லை, மவுஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, மவுஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டேன். அண்ட் தென் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோமா இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் டிஷ்யூ எடுத்தோன்னா நமக்கு ஜஸ்ட் வைப் பண்ணிட்டோன்னா. என்னுடைய சன்ஸ்க்ரீன் லோஷன் என்னுடைய ஹாபி வந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. என்னோடய கூலர்ஸ் வந்துட்டு இதுதான், ரொம்ப வந்து சூப்பராக இருக்குல்ல, ஜான் ஜாக்கோப். ஸோ இந்த கூலர்ஸை போட்டு காமிச்சிடலாம். கொஞ்சம் பயந்துடாதீங்க, நல்லா இருக்கா? திஸ் ஒன் என்னோடய ஃபேவரட் சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் இதுக்கு கேரி பண்ணிகிட்டு இருக்கேன் அச்சோ அப்படின்னுவீங்க. பட் இட்ஸ் மஸ்ட். ஏன்னா நிவ்யா வந்து ரோலர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சில பேர், எனக்கு தெரியல, நமக்கே வந்து பாடி ஓடர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவோம். என்னடா பாடி ஓடர் ஸ்மெல் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இஃப் யூ ஃபீலிங் லைக் வந்து எனக்கு பாடி ஓடராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். குளிச்ச உடனே இதை அப்ளை பண்ணிவிட்டு டே ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் டே குளிக்கும் பொழுது உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் என்னுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸ் வாஷ். யூஸ்வலாக இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன், க்ளீன் அண்ட் கிளியர். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இதுக்கு நான் ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு சம்டைம்ஸ் நிறைய பிம்பிள்ஸ் வந்துடும். எனக்கு ஈஸியாக வந்து எதுவாக இருந்தாலும் ஜெர்ம்ஸ் எல்லாம் அட்டாக் ஆகிட மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நம்ம நிறைய ஏதாச்சும் ஒரு பிளேஸில் போய் உட்காடுறோம், இடத்துல கை வைக்கிறோம், டக்குன்னு எதை தொடுறோம், கண்டிப்பாக வந்து ஜெர்ம்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பிம்பிள் வரும், இல்லை ஹீட் பாயில்ஸாக கூட இருக்கலாம் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்ட்ராபெரி ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேஸ் ஃபுல்லாக குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் இருக்கும். அது ஹேரோட டாண்ட்ரஃபாக கூட இருக்கலாம். ஹேரை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய அக்கா பொண்ணுக்கு வந்துட்டு நான் இதை சொன்னேன். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அவளோட பிம்பிள்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ட்ரஸ்ட் மீ, ரொம்ப பவர்ஃபுல். ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஸ் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஃபேஸ்க்கு போடும்பொழுது அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து பூஸ்டப் ஆகும், ஒரு நல்ல ஒரு ரெஜுனேட் ஆகும். ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை போடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப டல்லாக இருக்கும். அப்போ இந்த ரோஸ் வாட்டர் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நட் கேஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா வகையான நட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி இருக்குது. ஸோ இதுவும் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ எஸ்பெஷலி இதை நான் கண்டிப்பாக எங்கே போனாலுமே கேரி பண்ணுவேன். என்னுடைய மிரர், ஸோ குட்டி மிரர் அழகாக இருக்குல்ல, ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷனில். மெடிசன் பேக் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட கேரில் வந்து இந்த மெடிசன் பேக் இருக்கும். அவர் வந்து எங்கே போனாலுமே வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் பேக் இருக்கணும், உனக்கே யூஸ் ஆகலைனாலும் மற்றவங்க யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் பேக் வந்து போட்டு வச்சிருப்பாரு. அதில் வந்து டோலோ 650, அதுக்கப்புறம் பிட்டாடின் ஆயின்மெண்ட், பேண்டேட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ தட்ஸ் சச் அ நைஸ் ஹஸ்பண்ட். அப்புறம் என்னோடய கோம், செக்கு விழுந்துச்சுன்னா எடுத்துக்கிறதுக்காக இந்த கோம். அப்புறம் அண்ட் என்னுடைய நெயில் பாலிஷ் ரிமூவர். நெக்ஸ்ட் என்னுடைய கிளென்சர் சிட்டாஃபில். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உயிர் அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சென்சிட்டிவ் ஸ்கின். நான் வந்து வாட்டர் கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நல்லாயிருக்கும், ஒரு இடத்துல நல்லா இருக்காது. ஸோ வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல நம்மளோட ஸ்கின் டார்க் ஆக்கி விட்டுரும்,
ஒரு இடத்துல டார்க் ஆகாது. ஸோ போகிற எல்லா இடத்துலையுமே நம்ம வாட்டர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி சிட்டாஃபில்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஸ்கின்னுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கிளென்சர். நான் இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஆல் ஓவர் தி ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி அப்ளை பண்ணுற முறைகள் இருக்குது. உங்களுக்கு இந்த பார்ட் வரைக்கும் மட்டும்தான் உங்களோட ஃபேஸில் ஒர்க் ஆகணும். நிறைய பேர் மொத்த கையுமே வச்சு வந்து ரப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்கின்னை ரப் பண்ணாதீங்க. ஸோ இந்த பார்ட் வரைக்கும் நல்ல மசாஜ் கொடுத்துட்டு நல்ல ஒரு மைல்டாக வந்து காட்டன் வச்சு நீங்கள் எடுத்துடுங்க. ஸோ அதனால எனக்கு சிட்டாஃபில் இந்த கிளென்சர் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே என் கூட இருக்கும். மேக்கப்பில் இருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணும். அப்புறம் இது வந்து மின்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் மின்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் எந்த ஒரு பொருள் எந்த ஒரு பாக்ஸையும் வந்துட்டு க்ரியேட்டிவாக மாற்றணும்னு நினைப்பேன். இப்போ வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த மின்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கி போட்டுடலாம்னு நினைப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன், இந்த மின்ட் வச்சு இந்த பாக்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஆர்ட்டாக பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், இது மாதிரி என்னோடய கம்பலில் உள்ள போட்டு வச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஓகே ஐயோ இது ரொம்ப அசிங்கம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் க்ரியேட்டிவ். எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து தூக்கி போடக்கூடாது. அது ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ் ஆகும். திஸ் இஸ் மை அனதர் கிட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் திங், என்னோடய சன்ஸ்க்ரீன் லோஷன், அனதர் சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ். இப்போ நான் வந்து இது மாதிரி பெரிய பாக்ஸ் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு வச்சிங்கன்னா இது மாதிரி குட்டி பாக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அவங்களே வந்து ட்ரையல் பீஸ் கொடுப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல ட்ரையல் பீஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்பவே பார்த்து நான் வாங்குவேன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்கின்க்கு அது வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் வந்து டெஸ்ட் பீஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கினேன். இது எலிசபெத் ஆர்டன். ஸோ இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்ல பிராண்ட், நியூயார்க் பிராண்ட் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் க்ரீம்ஸ் இருக்கும் அண்ட் இதில் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் இருக்கும். அப்புறம் என்னுடைய லோஷன், அதாவது பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங் லோஷன். நம்ம நைட் படுக்கும்பொழுது மாய்ஸ்சரைசிங் லோஷன் ரொம்பவே முக்கியம். நமக்கு ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் போடலாம். ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக வந்து ஃபேஸை வந்து நல்லா ப்ரீத் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கண்டினியூஸாக பண்ணலாம், திருப்பியும் ப்ரீத் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சானிடைசர் எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சானிடைசர், நைஸ் ஸ்மெல். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா இந்த சானிடைசர் வந்து, அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அப்போது வந்து இந்த சானிடைசர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது லாக்மி ஐலைனர். அதுக்கப்புறம் பென். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப படிப்பாளி, ஒரு டாக்டர்ன்றதுனால ரொம்ப வந்து கேரிங்காக, ப்ளஸ் வந்து நிறைய படிக்கணும், படித்தா தான் பெரிய ஆள் ஆக முடியும் இப்படிலாம் சொல்லுவார். கண்டிப்பாக அது ட்ரூ. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நானும் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஸ் அ நைஸ் பர்சன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் இதெல்லாம் வந்து அவர் கிஃப்ட்டு என்ன கொடுப்பாருன்னா புக்ஸ், அதாவது ரேயன் புக்ஸ். ஸோ இது மாதிரி வந்து ஹவு டு சேஞ்ச் தி கேரக்டர், இது மாதிரியான புக்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது, மோட்டிவேட் ஸ்பீக்கர்ஸ், இது மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுறது தான் அவரோட வழக்கம். ஸோ அது மாதிரி தான் வந்து நிறைய பென் புக்ஸ் எல்லாம் வழக்கமாக கொடுத்துட்ருப்பாரு. அப்படி வந்து தான் அந்த பென். இதுதான் கதை. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக், கலர் பார் லிப்ஸ்டிக் 109 பிங்க் கலர், ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். அண்ட் ஃபேவரட் சாக்லேட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போகும்போது சரணுக்கு கொடுத்துட்டு போகலாம். ஸோ வந்து அதுக்காண்டி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த சாக்லேட்டை. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. அப்புறம் மேக் ஃபவுண்டேஷன் ஆஸ் யூஷுவல். இது வந்து SPF 15 இருக்குது. இது என்னோட லிப் பாம். இது வந்து நான் எப்பவுமே ஹெர்பல் பேஸ்டாக யோசிச்சுட்டே இருப்பேனால ஹிமாலயா லிப் பாம். கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக கசக்கும், ஆனால் வந்து நல்லாயிருக்கும். லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை இல்லாமல் இருக்கும். அகெயின் வந்து லிப்ஸ்டிக், மேக் லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். ஸோ இது என்ன ரெட்ரோ மேட். ஓகே, ஸோ நல்லாயிருக்கும் இதுவும். இது வந்து லாக்மி காஜல் ஆஸ் யூஷுவல், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி லாக்மி ஐகானிக். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே நல்ல காஜல், நல்ல டார்க்காக இருக்கும் வைஸ் எல்லாமே. ஸோ இந்த ஜிப் ஓப்பன் பண்ணுவேன் வேண்டாமா அப்படின்றது இருக்குது. சரி ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து வாலெட்டை, இதில் என்னோடய கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப இன்ட்ரோ பண்ணணும்னு நினச்சேன். நான் 2 பேர் என் பேக்கில் எப்போயுமே வந்து இவங்க 2 பேரும் என் கூடயே வந்துட்டுருப்பாங்க. என்னை வெளியில் பார்க்கும்போது வந்து எல்லோரும் நினைப்பாங்க ஓகே மாடர்னாக இருக்கும் போல இருக்குது இந்த பிள்ளை அப்படின்ட்டு.
அதுதான் வெளியில். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நான் வந்து லாரன்ஸோட தங்கச்சி. அதாவது ரொம்ப பயம், இருட்டை கண்டா பயம், அதை கண்டா பயம், இதை கண்டா பயம்ன்ட்டு ரொம்ப ரொம்ப பயந்த ஒரு சுபாவம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் கூட நான் போக மாட்டேன், யாரையாச்சும் துணைக்கு கூட்டிகிட்டு போவேன். ஸோ சேம் லைக் லாரன்ஸ் தங்கச்சி தான் நான். ஓகே, அந்த வகையில் என் கூட யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஃபோட்டோ வந்து கிழிஞ்சிருக்கு, பட் இது என்னோட ரொம்ப லக்கி ஃபோட்டோ. சாய்பாபா, அதாவது பார்த்தீங்கன்னா 5 years when I am here அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 yearsவே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் குட்டி ஆஞ்சநேயர் எப்பயுமே கூட இருப்பார். இவர் வந்து 7 yearsஆக என் கூட இருக்கார். நான் இந்த ஷூட்க்கு போனாலும் சரி, ஏன்னா நம்ம நைட் ட்ராவல்ஸ் நிறைய பண்ணுறதுனால ஷூட்க்கெல்லாம் போவோம்ல, ஸோ அதனால இவங்க தான் எனக்கு ஒரு பக்கபலம். இந்த சைடு ஆஞ்சநேயர், அந்த சைடு பாபா. ஸோ அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இதுக்கு மேலே என் பேக்கில் எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த கிளிப் இருக்கும், எங்கேயாச்சும் போனோன்னா ஜஸ்ட் ஒரு இது போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டூ சப்ஸ்கிரைப் கேஷ். தேங்க்யூ.